ஹாய்! வெல்கம் டூ சிஸ்டர்ஸ் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்ன இப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? உங்ககிட்ட வந்து யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா, நான் பிரைட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம அப்படி சொல்லும்போது நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் அதில பாதி கஷ்டம் குறைஞ்சிடும். நல்லா இருக்கேன்னு சொல்றது மூலமா பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலையிலேயே வந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வந்தாச்சுங்க. மார்கழி கோலம் தான். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காராமணி வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேங்க. அப்புறம் கார்ன் வாங்கியிருந்தேன். அது 2த்தையும் வேக வச்சுக்கலான்னு தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். இட்லி பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா, அடியில ஒரு தட்டில வந்து காராமணியும், மேல தட்டில வந்து ம கார்னும் வந்து வேக வச்சுட்டேன். ஒரே டைம்லேயே வந்து 2த்தையும் வேக வச்சுட்டோம்னா, நமக்கும் வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடியும். கேஸும் கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ வந்து நான் வந்து சாதத்துக்கு வந்து ஒல வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்கலான்னு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வைக்க தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, சீரகம், வெந்தயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு, பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுருந்தேங்க. பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு, நம்ம வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வர மாரி வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு, அது கூட வந்து உப்பு போட்டு வதக்குனோம்னா, நல்லா குழஞ்சி வரும். சீக்கிரமா குழஞ்சி வரும். சமையல் பண்ணிகிட்ருக்கும்போதே நான் இடையில போயிட்டு குழந்தைங்கள வந்து ரெடி பண்ணிட்டு வருவேங்க. அவங்கள குளிக்க வைக்கிறது, யூனிஃபார்ம் போடுறது அதெல்லாம் வந்து இடையில இடையில பண்ணிட்டு வருவேன். போயிட்டு போயிட்டு வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு வந்து திருப்பி நான் சமையல பார்த்துட்டு, அந்த மாரி தான் டெய்லியுமே செய்வேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து சாதத்துக்கு வச்ச தண்ணி வந்து கொதிச்சிச்சுங்க. அதுக்கு அரிசிய வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நான் எப்பவுமே வந்து சாதம் குண்டான்ல தாங்க வடிப்பேன். குக்கர்லலாம் வடிக்க மாட்டேன். ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு தான் வந்து குக்கர்ல வடிப்பேன். மத்தபடி எப்பயுமே வந்து குண்டான்ல தான் வடிப்பேன். இங்க குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டவுடனே நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் புளி கரைசல் வந்து ஊத்திக்கலாம். புளி வந்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிருந்தேங்க. ஒரு கோலி குண்டு சைஸு. அத வந்து நான் வந்து கரைச்சு ஊத்திக்கிட்டேன். சாதம் வந்து கொதி வந்தோடனே வந்து இந்த சைடு சின்னதா ஸ்மால் எரியும்ல, அதில வந்து மாத்தி வச்சுக்கிட்டேன். குழம்பு தூக்கி வந்து கொஞ்சம் வேகமா எரியறதுல வந்து மாத்தி வச்சுட்டேன். அப்பதான் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகணும்ல, அதனால மாத்தி வச்சுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். சாதமும் பொறுமையா வந்து கொதிச்சுட்ருக்கும். இட்லி பாத்திரத்தில வச்சிருந்த சுண்டலும், கார்னும் வெந்துட்டுருக்கோங்க. அத நாம வந்து எடுத்துடலாம். கார்னுமே நல்லா வந்து வந்திருந்தது. காராமணியும் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்க. நல்லாவே வெந்திருந்தது. 2மே வந்து நம்ம ஒரே இதுலயே வேக வச்சு சீக்கிரமாவே வந்து வந்துடுச்சு. கார்ன் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக வேக வச்சிருந்தேன். சுண்டல் பார்த்தீங்கன்னா, காராமணி சுண்டல் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சாலட் வெஜிடபிள்லாம் போட்டு வந்து சாலட் செய்வேன். அதுக்காக வந்து காராமணி சுண்டல் வந்து கொஞ்சம் நைட்டே ஊற வச்சிருந்தேன். அதுதான் வேக வச்சிருந்தேன். குழந்தைங்களுக்கு வந்து காலையில ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸ் பாலு தான். அவங்க டெய்லி நட்ஸ் பால் தான் குடிச்சிட்டு போவாங்க. நைட்டே வந்து நட்ஸ் சோக் பண்ணி வச்சுருவேன். அத அரைச்சு காலையில ஆளுக்கு ஒரு ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்களோட டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா, அவங்க கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா, எனர்ஜியா இருக்கணும்னா, நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டா தானே காலையில குடுக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம ஹெல்த்தியா குடுத்தோம்னா, அவங்களும் வந்து நல்லா படிப்பாங்க. சீக்கிரம் டயர்ட் ஆகாம இருப்பாங்க. குழந்தைங்கள அனுப்பிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொரியல் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேங்க. அது செஞ்சிடலான்ட்டு அத ஆரம்பிச்சுட்டேன். கோஸும் வந்து கீரையும் 2 பொரியல் தான் செய்யலான்ட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். 2மே வந்து 2 வானல் வச்சுக்கிட்டு வந்து சைட் பை சைடா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டேன். கோஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதங்கிட்ட பிறகு கோஸ போட்டு வதக்கி வேக வச்சு இறக்கிட்டேன். அதேபோல கீரையும் வந்து எண்ணெய், கடுகு, அ காஞ்ச மிளகாய், உளுந்தம் பருப்பு, அது வெங்காயம், பூண்டு அதெல்லாம் போட்டு வதங்கிட்ட பிறகு கீரைய நல்லா தண்ணி இருத்துட்டு போட்டு நல்லா வேக வச்சு அதையுமே எடுத்தாச்சுங்க. 2 பொரியலும் வந்து சீக்கிரமா ரெடி ஆயாச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதான் போற வழியில ரொம்ப டிராஃபிக்கா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருந்தாங்க. என்னோட பாப்பாவையும், பையனையும் வந்து அக்கா வீட்டுக்காரும், அவங்க பாப்பாவும், பையனையும் வந்து அக்காவும் 2 பேரும் கூட்டிட்டு போவாங்க. அ நானும் வந்து அதுக்குள்ள வந்து சமையல்லாம் முடிச்சாச்சுங்க. சமையல்லாம் முடிச்சுட்டு வந்து எக்சர்சைஸ் தான் ஆரம்பிச்சுட்டேன். என்னோட டெய்லி ரொட்டீன் தான் இது. ஏற்கனவே வந்து நான் எக்சர்சைஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால இது வந்து ஃபுல்லா வந்து போடல. கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து கட் பண்ணி போட்டிருப்பேன். டெய்லி இந்த 1 வீக்குக்கு இந்த எக்சர்சைஸ் தாங்க பண்ணுவேன். 1 வீக்குக்கு அப்புறம் வந்து திருப்பியும் வேற எக்சர்சைஸ் மாத்துவேன். இந்த மாரி மாத்தி மாத்தி ஒவ்வொரு வீக்குக்கு வந்து மாத்தி மாத்தி எக்சர்சைஸ் பண்ணுவேன். நம்ம ஒரு வீக் வந்து கன்டினியூவா அந்த எக்சர்சைஸ் பண்ணோம்னா தான் வந்து அதனோட எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இந்த எக்சர்சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸ்டொமக்காண்ட அங்க இழுத்து பிடிக்கிற மாதிரி நல்லா பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா தான் நமக்கு சீக்கிரம் அந்த பட்டி ஏரியா, அந்த பிரெக்னன்சில இருக்கிற அந்த தொப்பை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். டெய்லியும் எக்சர்சைஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். ஆனா நம்ம ஹெல்த்தியா, ஸ்லிம்மா, அழகா இருக்கணும்னா, அதுக்கு நம்ம எக்சர்சைஸ் வந்து மஸ்ட்டுங்க. டெய்லியும் எக்சர்சைஸ் பண்ணோம்னா, நம்ம நெனச்ச மாதிரி நம்மளோட ஷேப் கொண்டு வர முடியும். ஹெல்த்தியா இருக்கலாம். வயசானாலும் நமக்கு ஏஜ் ஆகுனாலும் வயசான மாதிரி தெரியாது. நல்லா ஹெல்த்தியா, நல்லா சூப்பரா இருக்கலாம். நமக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸு புடிச்ச மாதிரி போட்டுக்கலாம்.
அதனால் எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, பிடிச்ச மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ரெடியாகி வந்துட்டேங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, காரக்குழம்பு, சுண்டல் வேக வச்ச காராமணி சுண்டல், கார்னு, கோசு பொரியல், கீரை அதுதாங்க அன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் மெனு வந்து அதுதாங்க. இப்போ வந்து என்னோடய கப்புக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணுங்க. நான் டெய்லியும் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போவேன். காலையிலேயே வந்து டெய்லியுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாமே முடிச்சுடுவேன். சாதம் கொஞ்சம், அதுக்கப்புறமா பொரியல் 2 பொரியல், கொ குழம்பு எல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு மார்னிங் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து கார்னும், அப்புறம் காராமணி ஊற வச்சுருந்தேன், வேக வச்சுருந்தேங்களே அதுவும் போட்டு சேலட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். கூட வந்து கேரட்டு, வெங்காயம், பெப்பர், சால்ட்டு, பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி சாலட் மாதிரி பண்ணி காலையிலேயே சாப்பிட்டாச்சுங்க. நாம காலையில எடுக்கிற ஃபுட்டு பார்த்திங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கணுங்க. ஏன்னா அப்படி சாப்பிட்டோம்னா வந்து அன்றைக்கி ஃபுல்லா வந்து நம்மளால வந்து டயர்ட் ஆகாம நல்லா ஹெல்த்தியா இருக்க முடியும். சீக்கிரமா வந்து சோர்வடைய மாட்டோம். அன்றைக்கி ஃபுல்லா வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். அதனால காலையில எடுக்கிற ஃபுட்டு வந்து எப்பயுமே வந்து ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கணும். எல்லா விட்டமின்ஸும் கலந்த மாதிரி இருக்கணும். எக்கு அதுவுமே கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு கூட ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியா இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சுங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். எல்லாருக்கும் பாய். அன்றைக்கி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அக்காவோட ஹஸ்பண்ட் அதாவது என்னோட மாமா கூட தாங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா தாங்க சப்பாத்தி செஞ்சுருந்தோம். கூட தொட்டுக்க பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருந்தோம் அன்றைக்கி நைட்டு வந்து. பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். அப்லோட் பண்ணுறேன். தனியா அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளா என்னோட ஸ்டைல்ல தாங்க செஞ்சுருந்தேன். பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கும். பன்னீர் கொஞ்சம், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வதக்கிட்டு, கிரேவி மாரி பண்ணிட்டு, கூட முந்திரி வந்து வேக வச்சு அதாவது சுடுதண்ணில ஊற வச்சு அரைச்சி ஊத்திட்டோம்னா, லாஸ்ட்டா கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிட்டோம்னா, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதுக்கான வீடியோ நான் வந்து தனியா அப்லோட் பண்ணுறேன். இந்த டே எங்களுக்கு சூப்பரா நல்லபடியா போச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.